ஐயா வந்து மகான் மகான் கிட்ட வருவதே ஒரு பெரிய அபூர்வம். மகான் பின்னாடி வந்து எறும்பு புத்து நிறைய இருக்குது, எறும்புகள் நிறைய இருக்குது. மகான ஐயா தான் பாத்துக்கிறாரு. ஐயானே ஒரு ஐயாவே ஒரு பெரிய மகான் மாதிரி தான். அதனால இன்னைக்கு வந்து தெய்வங்கள் அழைக்காம இங்க ஒருவரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஐயா நிறைய மக்கள் வர்றாங்களா? புது ஆட்களா? வர்றாங்களா? சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க ஐயா. ஐயா வந்து உட்காந்த மாதிரி தானே இருக்காரு, இல்ல படுத்த மாதிரியா? உட்கார வச்சிருக்குது. என்னன்னா உள்ள வந்து விபூதி வில்வ இலையா? நிறைய மூலிகை விபூதி. ஐயா வந்து சில நேரத்துல இங்க அந்த சக்தியை உணர முடியுதா? கண்டிப்பா எல்லாருக்குமே. எனக்குதான் இல்ல, அவ்வளவு பேரு அவங்க உணர்வு, எனர்ஜி எல்லாமே இயற்கையிலே கிடைக்கும். பண்ணுவாங்க, அந்த எனர்ஜி தானா அவங்களுக்கு கிடைக்கும். இங்க நிறைய பேர் வராங்களா ஐயா மக்கள்லாம்? இப்ப எக்கச்சக்கமான கூட்டம் இருக்காங்க மக்கள், எந்த குறையும் இல்ல. மகான் அழைக்காம இங்க வர்றதுக்கு வாய்ப்பு ஒருத்தருக்கும் வாய்ப்பு இல்ல. ஐயா கொடுத்துங்க ஐயா, நான் மகானுக்கு சாமி பூஜை பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க ஐயாவை பூஜை பண்றதுக்கு. மணி மட்டும் அடி வேணாம் ஐயா, அப்படியே அமைதியாவே கேட்டுக்கலாம். ஏன்னா மகான்களை வணங்குவது கூட ஒரு வகையான புண்ணியம் தான். மகான்கள் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவங்க, கேட்டதை தரக்கூடிய தெய்வம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கேட்காதீங்க, எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லது நடக்கும். மகான்களுடைய சக்தி உணர்பவர்களுக்கு தெரியும்.